விருந்து தணிந்தது காடு. பீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு. பீனிக்ஸ் இந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே அந்த தம்பி விஜய் சேதுபதி அவர்களின் மகன் சூர்யா சேதுபதி அவர்களுக்கு அனைத்து திறமைகளுமே இருக்கு கதாநாயகனாக நடிப்பதற்கு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களை பார்க்கும்போது, பீனிக்ஸ் படத்துல பார்க்கும்போது அவர் ஒரு ஹீரோ மாதிரி தெரியவே இல்லை. நம்மளோட நண்பன் எப்படி இருப்பான், எதிர் வீட்டு பையன் எப்படி இருப்பான், பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பையன். அது மட்டும் இல்ல, அந்த பையன் தான் வந்து ஒரு கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பதற்காக நிறையா நல்லா டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரு, ஃபைட் கிளாஸ் போயிருக்காரு, ஜிம்முக்கு போய் உடம்பு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படன்னு அவ்வளோ ஸ்டைலாக வச்சிருக்காரு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் படம் பார்க்க வந்ததுக்கு காரணமே தளபதி விஜய் சார் தான் காரணம், அப்புறம் சிம்பு சார் தான் காரணம். ஏன் அப்படின்னாக்க, இந்த சூர்யா தம்பி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் வந்து விஜய் சாரோட ரசிகர் அப்படின்னு. விஜய் சாரோட ரசிகருக்கு இந்த கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணாம வேற யாரையாவது சப்போர்ட் பண்ணுவாங்க? சூர்யா நீ வேற மாதிரியா, சூர்யா நீ வேற மாதிரியா. அதே மாதிரி படத்துல வந்து இயக்குனர் அனல் அரசு அப்படின்னு பேர் போட்டுருந்துச்சு. அனல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கதாநாயகனா மட்டும் காட்டாம அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வடிவமைத்து இருக்கீங்க கதாநாயகன் சூர்யாவை. இன்று முதல் அனல் அரசு மாஸ்டர், நீங்க வெறும் அனல் அரசு மட்டும் இல்ல, ஒரு ஆஸ்கார் வாங்கக்கூடிய அரசு, ஒரு அன்பான அரசு, அனல் பறக்கும் அரசு, மாநில அரசு, குடியரசு. இப்படி அனல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நினைச்சேன் இந்த படத்துல வந்து ஃபைட் மட்டும் தான் இருக்கும் போல அப்படின்னு. இல்ல, சென்டிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி நல்லா காமெடி இருக்கு. மாஸ்டர் கானா சாங் இந்த வாங்கிக்க அப்படின்ற அந்த சாங்லாம் வந்து நல்லா பிரமாதமா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். ஆமாப்பா, நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா. இதுக்குதான்ப்பா நீ வேணும்ன்றது. சும்மா மைக்க மட்டும் நீட்டினா பத்தாது, ஒரு கேள்வி கேட்கணும். என்ன தங்கச்சி, அந்த தம்பி சூர்யா அவர்கள் ஒரு பபுல்காம் போட்டு மென்னதுக்கு நீங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருந்தீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். பபுல்காம் போட்டுருந்தா என்னப்பா பண்ணா? பபுல்காம் போட்டா மென்னுட்டு தான் இருக்கணும். அந்த தம்பி நான் வாயில நான் கூலிப்பா வச்சிருந்தான், இல்ல பான் பராக்கா வச்சிருந்தான், சொல்லுங்க. இல்ல ஆன்ஸ் வச்சிருந்தானா, இல்ல வேற யாரையும் வச்சிருந்தானா? நீ பாத்தியா? பபுல்காம் போட்டாக்கா மென்னுட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதை மெல்றத போய் அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளோ பேரு அடங்காம அசராம இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இந்த தம்பிக்கு என்னங்க குறைச்ச? ஒரு பபுல்காம் போட்டு மென்னது தப்பா? சொல்லுப்பா, தப்பா? நீங்க வந்து அந்த பபுல்காம் போட்டு மென்னதுக்கு போய் அதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க தம்பியா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க ஃப்ரெண்டா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க மாமா மச்சான் இருந்தா பண்ணுவீங்க? என்னப்பா எதிர்ட்டு பையனா என்ன பண்ணுவீங்க? அதனால தயவு செய்து இந்த தம்பி சூர்யா அவர்களுக்கு நீங்க வேணா பாருங்க, எப்படி தளபதி விஜய் சார் அவர்கள் நாளைய தீர்ப்பு படம் நடிக்கிறப்போ எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கீங்க, புரியுதுங்களா? அது அப்போ உள்ள ஜெனரேஷன்ல எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நாளைய முதலமைச்சராக கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வளர்ந்திருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்கள் பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல காலண்டர் இருந்தா எழுதி வச்சுங்க தம்பி. ஒருவேளை போன்ல அந்த காலண்டர் இருந்தா அதுல நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இன்னையில இருந்து இன்னும் 1 வருஷத்துல ஒரு பெரிய ஹீரோவாக இந்த சூர்யா சேதுபதி அவர்கள் வளரலன்னாக்கா மீச எடுக்கிறேன். மீச எடுக்கிறாங்க பக்கத்துல வந்து இல்லைங்களா? புரியுதுங்களா? நான் மீசை எடுப்பேன், வைப்பேன், புரியுதா? அதனால நீங்க இந்த சூர்யாவோட நடிச்சிருக்க இந்த பீனிக்ஸ் படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாரையும் ட்ரோல் பண்ணாதீங்கப்பா, புரியுதுங்களா? அதாவது இருப்பா ஒருத்தவங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்கு. இது அப்பாவை மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட அப்பாவுக்கு ஈக்குவலா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய ஸ்டைல் வேற,
தம்பி சூர்யா அவர்களோட ஸ்டைல் வேற. தம்பி சூர்யா அவர்கள் ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கு அனைத்து திறமைகளும் இருக்கு. நீங்க வேணா பாருங்க. இவர் வந்து ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி வருவாரு. அதே மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு 10% தனுஷ் மாதிரி இருக்காரு, 10% சிம்பு மாதிரி இருக்காரு, 10% விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, 10% என்னவா 100% கூல் சுரேஷ் மாதிரி இருக்கிறாரு. இப்படி அனைத்து திறமைகளுமே இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, பீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு. நல்லா இருக்குண்ணா, எந்த குறையிலண்ணா. அதாவது விஜய் சேதுபதி பையன் வந்து அவர் பேர் சொல்ல வந்துருக்கலாம். இனிமே வந்து அவர் தனி இடத்த பிடிச்சிருப்பாரு, அவர் தனி ரசிகரை பிடிப்பாரு. எப்படி தனுஷ் எப்படி காதல் ஒன்று வரும்போது ஒரு மாதிரியா இருந்தாரு, அது மாதிரி இருப்பாரு. போப்போ நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்கு படம். அதான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி அவரோட பேர் வச்சு அவர் உள்ள வந்தாரு, இந்த ஒரு படத்துக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் உள்ள வந்துட்டாரு, நான் பேர் சொல்ல வந்திருக்கலாம். அந்த ஒரு படத்துல எல்லா மனசும் ஹீரோவா பதிவாயிட்டாப்ல. இனிமே வந்து அவர் நடிக்கிற கதையும் சரி எல்லாமே சரி நல்லா சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா கண்டிப்பா விஜய் சேதுபதி பையனா போகலாம், எந்த குறையும் கிடையாது. உள்ள வரும்போது பேர் பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த முதல் படத்துல அவர் வந்து நினைச்சிட்டாரு. உள்ள ஆக்ஷன் தானா, ஃபுல்லா ஃபைட் தானா. பாக்கலாம்ண்ணா, எங்க முகம் சுகிற மாதிரி கிடையாதுண்ணா. ஃபேமிலி தாராளமா பாக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா, லாகெல்லாம் எங்கேயுமே கிடையாதுண்ணா, எங்கேயுமே கிடையாது. அவர் இன்ட்ரோல் வரைக்கும் பேசவே மாட்டாப்ல, இன்ட்ரோல் அப்புறம் தான் பேச ஸ்டார்ட் பண்றாப்ல. ஹீரோயின் இல்லைண்ணா அந்த படத்துல, ஹீரோயின் இல்ல. அந்த காதல் சீன் அதெல்லாம் எதுவுமே இல்ல. சாங்ஸ் நல்லா இருக்குண்ணா, 2 சாங் சூப்பரா கொடுத்துருக்காங்க. லோக்கல் சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மெலோடி மாதிரி இருக்கு. 2 சாங் நல்லா இருக்குண்ணா. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுக்கலாம்ண்ணா, 10 கொடுக்கலாம்ண்ணா. சூப்பரா இருக்குண்ணா படம், சூப்பர்ண்ணா. கண்டிப்பா ஓடணும், கண்டிப்பா ஓடணும். நல்லா இருக்குண்ணா படம். தலைவா, புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனையாவாது, புலியாதான் இருக்கும். என்ன தலைவா நடிப்பு இது? என்ன அவரோட முதல் படமா? பார்த்தா 100 படம் நடிச்சுட்டு வந்த போல நடிப்பு இருக்கு தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. சும்மா 3 கிலோ சாமா தலை, எப்படி 3 கிலோ சாமா போட்டு பழகுன்னு போட்டு வெட்டுறா போல, அப்படியாப்பட்ட ஒரு வெட்டு. அப்புறம் பார்த்தா கிளவுஸா சொருறா போல, சும்மா மைக் டெக்ஸன் போல பக்குன்னு குத்துறா போல குத்து. அப்படியாப்பட்ட ஒரு குத்து. என்னடா படம் கதைக்கு போலேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது கதை, எங்களுக்கான ஒரு கதை. ஏன்னா விளையாட்டுல நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் ஏறாத செலக்ஷன் இல்லை தலைவா. ஒருத்தனை எங்களை செலக்ஷன் பண்ண மாட்டானுங்க, என்கிட்ட திறமை இல்லைன்ற. அவன் பின்னாடி இருந்தே முதல குத்துறான். அவன் வந்து வெயில் தோலை கேட்கல, ஏசி தோலை கேட்கறான் தலைவா, ஏசி தோல். அதனாலதான் நான் ஏறாத இடம் இல்லாத செலக்ஷனே ஆகல. அந்த கதையை தான் தலைவா நான் சொல்றேன். சூர்யாவோட நடிப்பு அந்த கதையை நான் சொல்றேன். கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கதைக்கு வரேன். அதான் இப்ப நான் என்ன பேச வரேன், கருத்தை தான் நான் பேச வரேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல முன்னேற்றத்தை விடாம தடுக்கிறாங்க தலைவா, தடுக்கிறாங்க. அந்த தடுக்கிற விஷயத்த இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. பீனிக்ஸ் ஒரு பறவையில அழகா சொல்லிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு வாட்டிலாம் பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் இப்ப வர படத்தெல்லாம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும், அடுத்த வாட்டி யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா செல்லுல ஓடிடியில குத்துறாங்க, வேஸ்டா காசை செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த படம் அவ்வளவு அருமையா இருக்கு தலைவா, சூப்பரா இருக்கு. முதல்ல அது வேணா நீ சொல்லியா 100க்கு 100 உண்மை. ஏன்னா எனக்கு அந்த வழி இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியல. ஏன்னா எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ தான் ஓட்ட முடியும். அவங்க அப்பா சினி ஃபீல்ட்ல இருக்கிறாரு, வந்துட்டாரு. அது வேணா நீ சொல்றியா 100க்கு 100 உண்மை. தாண்டுவார் தலைவா, அருமையா இருக்கு தலைவா. அதுதான் சொல்றேன், கிளவுஸ மாட்டி சும்மா மைக் டைசன் போல 1-2 பஞ்ச் போடுறாரு தலைவா. பஞ்சு அருமையா நடிச்சுக்காது. இது முதல் நடிப்பு போலே இல்ல, ஒரு 100 படத்தோட நடிப்பு போலதான் இருக்கு படத்துல. பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்கண்ணா. இப்ப இருக்கிற பசங்க கெட்டு போறாங்க பாத்தீங்களா, சீரழிஞ்சு போற பசங்க கெட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க பார்க்கணும். ஏன்னா படிப்பறிவு இல்ல உங்ககிட்ட. அடுத்த கட்டத்துக்கு நீ போனோம்னா இது போல விளையாட்டுன்ற மூலியமா தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் தான் இந்த படத்துல அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க பார்க்க முடியாது. நீங்க சொல்றீங்க ஓகே, இப்ப இருக்கிறலாம் வந்து ட்ரக் பத்தி அதிகமா நிறைய படம்லாம் வருதுல்ல, இதுலயே தான் ட்ரக் இருக்குண்ணே ட்ரக்ஸ் இருக்கு. ஆனா ட்ரக்ஸை விக்கல, பசங்க ஃபுல்லா அச்சுன்னாங்க ட்ரக்ஸ். அதுதான் என்ன சொல்லுவாருன்னா, இவங்ககிட்ட படிப்பு இல்ல, ட்ரக்ஸுக்கு போகாத, விளையாட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு வாங்க. இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. பிகில பார்த்து இதுல நல்லா சொல்லியிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா ஏசி தோல் தான் கேட்கறாங்க, வெயில் தோல் அவங்க கேட்கல அப்படின்னு அழகா அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ஆனா ட்ரோலை எதிர்பார்க்காத. நான் இப்ப நம்ம தளபதியா எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க. இப்ப அவர் சிஎம் சீட்ல உட்காந்தா நீ அந்த ட்ரோலை பாப்பியா? பார்க்க மாட்டேன். இப்ப அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னா அந்த ட்ரோல் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ட்ரோல்ன்றது வரும், ஏன்னா நீ முன்னேற்றத்தை தடுக்க ட்ரோல் வரும். அதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு போனா ட்ரோல் எல்லாம் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் தலைவா, போயிட்டே இருக்கணும். அது எனக்கு தெரியும், அது அவரை தான் போய் கேட்கணும். நான் வந்து படம் பார்த்தேன், படத்தை பத்தி தான் நான் பேச வந்தேன், அந்த ட்ரோலை பத்தி நான் பேச வரல.
எனக்கு தெரியல தலைவா, நான் அதெல்லாம் பார்க்கல. நான் தலைவரோட வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு கஷ்டம் தான் சிரிப்பேன், அவ்வளவுதான். அது தவிர்த்து நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். என்னன்னா விஜய் ரஜினி படம் தலைவர் படமே ஓட மாட்டேது. இந்த படம் எப்படின்னா 100 நாள் ஓடும். மினிமம் அவங்களுக்கு போட்ட காசு எத்தாலே போதும்ண்ணே. அதை தான் எதிர்பார்ப்பாங்க. 100 நாள்லாம் தேவையில்லைண்ணே.